பார்த்தீங்கன்னாக்க இந்த சந்திப்பில் வந்து மயிலாப்பூர் ஆடிட்டர் வீட்டில் ஒரு சந்திப்பு தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி உருவாக்கத்தில் ஆடிட்டருடைய ரோல் என்ன சார் இதில்? அவர் என்னங்க ஆடிட்டர் வந்து தேவைக்கு ஏற்ப தர்ம யுத்தம் நடத்துங்கன்னு ஓபிஎஸ் கொண்டு போனார். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆச்சு, இவங்களாம் எடப்பாடி 21 ஒத்துக்கலன்னு, ஐயோ சாக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபயர் இன்ஜின் தண்ணிக்குள்ளே விட்டு அடிங்கோ, தீ பத்தின்னு இருக்கு, அவிச்சிருங்கோ, தீ அவிச்சிருங்கோ, அணைச்சிருங்கன்னாரு. யார்? சாக்கடை ஜலம். முதல்ல ஆம்பளைங்களான்னு கேட்டார், அப்புறம் சாக்கடை ஜலம்னாரு. இப்போ அவர் தான் உட்காந்து எடப்பாடி தான் முக்கியம்ட்டார். ஓ, நம்ம உட்காந்துட்டு எடப்பாடி கிட்ட அங்கேருந்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓகே, ஆடிட்டர் வீட்டில் இருந்தால் பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அதான் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்து அதன் பிறகு தான் கிளம்புறாங்க. ஓகே ஓகே. அதன் பிறகு கிளம்பிய பிறகு அந்த மனு தாக்கல் செய்த பிறகு ஐடிசி வருவதற்குள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி ஒத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னா வேற எங்கேயும் நடத்தினாலும் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அங்கே போய் உட்காந்து 1-to-1 பேசி க்ளோஸ்டு சர்க்கிள், யாருக்கும் அவங்க சொன்னாதான் தெரிய போகுது, முடிச்சுக்கிட்டாங்க.